முருகா வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, உன் துணை உன்னுடன் சேர்ந்து விடுவார் என்று நம்பிக்கையோடு நீ காத்திருக்கின்றாய். உன்னிடத்தில் மிக முக்கியமான விஷயத்தை கூறவே உன் அப்பா நான் வந்துள்ளேன். இதை முழுமையாக கேட்டுவிடு தங்கமே. மனதை அமைதிப்படுத்தி இதை கவனமாக கேள். உன் துணை எப்படியாவது உன்னிடம் வந்து விடுவார். சின்ன சண்டை தானே, ஆனால் அது பெரிதளவில் முடிந்து இப்பொழுது பிரியும் சூழல் ஏற்பட்டு விட்டது. சிறு சிறு சண்டைகள் பெரிய மனக்கசப்புகளாக மாறி சூழ்நிலையும் எங்களுக்கு வெவ்வேறாக காட்டி சூழ்ச்சிகள் பல நடந்து எங்கள் இருவரையும் பிரித்து விட்டனர். நாங்கள் இருவரும் பேசி தீர்த்து வந்தால் இந்நேரம் பிரச்சனையே இருந்திருக்காது. எப்பொழுதோ சமாதானமாயிருக்கும். ஆனால் மூன்றாவது நபர்கள் ஆலோசனை செய்கிறேன் என்ற பெயரில் எங்கள் இருவரின் பிரித்துவிட்டு இப்பொழுது அவரை பிரிந்து நான் தன்னந்தனிமையில் தனிமரமாய் தவித்து கொண்டிருக்கின்றேன். எப்பொழுது என்னை அவர் ஏற்றுக்கொள்வார்? அவர் எப்படியாவது என்னை தேடி வந்து விடுவார் என்ற நம்பிக்கையோடு நான் காத்திருக்கிறேன் என்று நீ கூறுகின்றாய். ஆம் தங்கமே, நீ சொல்வது உண்மைதான். நீங்கள் இருவரும் மனம் விட்டு பேசி தீர்ந்திருந்தால் பிரச்சனைகள் எப்பொழுதோ சரியாயிருக்கும். கணவன் மனைவி என்றால் பிரச்சனைகள் வராமல் இல்லை. அதை மனம் விட்டு அமர்ந்து சிறிது நேரம் பேசினாலே அனைத்தும் சரியாகிவிடும். குடும்பத்தில் இருக்கும் மற்றவர்கள் ஈடுபடுவதால் தான் பிரச்சனைகள் முட்டுகிறது. அது கூட தெரியாமல் ஆலோசனை என்ற பெயரில் உங்கள் வாழ்க்கையை அழித்து இப்பொழுது அவர்கள் சந்தோஷமாக இருக்கின்றார்கள். நீ எப்படியாவது உன்னுடைய துணையை விட்டு பிரிந்து செல்ல வேண்டும் என்பதற்காகவே நீங்கள் சண்டை போடும் நேரத்தை பயன்படுத்தி கொண்டு அவர்கள் உள்ளே வந்தார்கள். உன் துணையின் வீட்டார்கள் மிகவும் கீழ்த்தரமான எண்ணங்களையும் புத்திகளையும் கொண்டுள்ளார்கள். ஆனால் அதுவோ உன் துணைக்கு புரிவதில்லை. அவர்கள் சொல் பேச்சை கேட்டு சுய புத்தி இல்லாமல் இப்பொழுது உன்னை பிரிந்துவிட்டு எப்பொழுதும் நிரந்தரமாக பிரிய போகிறேன் என்று நினைத்து கொண்டு இருக்கின்றார். அவரை என்ன சொல்வது என்று புரியவில்லை. நீ வருத்தம் கொள்ளாதே. அவர் உன்னுடன் இனி ஒன்றாக இணைந்து வாழ மாட்டேன் என்று கூறிக்கொண்டிருக்கின்றார். இதை கேட்டு நீ அதிர்ச்சியும் அடைக்காதே. உன் அப்பா நான் உன் வாழ்க்கையை அப்படியே விட்டு விட மாட்டேன். அவருடைய மனதில் உன்னோடு இணைந்து வாழ்வதற்கான எண்ணம் இல்லை என்று தான் கூறினேன். ஆனால் எப்படியாவது அவருடைய மனதை மாற்றி உனக்கானவரை உன்னிடத்தில் ஒப்படைத்தே தீருவேன். உனக்காக படைக்கப்பட்டவர். யார் என்ன நினைத்தாலும் சரி, சில சமயங்களில் உன் துணையே தவறான முடிவை எடுத்தாலும் சரி, நான் அதற்கு சம்மதிக்க மாட்டேன். என் பிள்ளையான உன்னை தன்னந்தனியாக விட்டுவிட மாட்டேன். எப்படியாவது அவர் மனதை மாற்றி மீண்டும் உன்னிடத்தில் கொண்டு வந்து நிச்சயமாக சேர்ப்பேன். நீ எதை பற்றியும் கவலைப்படாமல் பொறுமையாக காத்து கொண்டிரும். பொறுமை மட்டுமே உன்னுடைய பலமாக இருக்க வேண்டும். நீ காத்திரு. அவராகவே நிச்சயம் உன்னை தேடி வருவார். ஓம் முருகா வெற்றிவேல் முருகா.